கந்தா, கடம்பா, குமரா, கார்த்திகேயா, செந்தில்நாதா, சரவணபவா, சுப்பிரமணியா, சுவாமிநாதா, குமரகுருபரா, உமைபாலா, அமரேசா, தணிகை வேளா, ரத்னதீபா, முத்துக்குமரா. அப்பா, எவ்வளவு பெயர்கள்க! முருகு என்றால் அழகு என்று பொருள். இன்றைய தினம் 14/4/2026 நாம் அனைவரும் பராபவ ஆண்டுக்குள் காலடி எடுத்து வைக்கின்றோம். உங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டு முருகனின் அருளோடு நாம் அனைவரும் அனைத்து வகையிலும் அனைத்து வளங்களையும் நலங்களையும் செல்வ செழிப்புகளையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்று நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் வெற்றி நடை போட்டு இன்றிலிருந்து நாம் பயணப்பட போகிறோம். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் முருகன் உங்களிடம் ஏதாவது ஒரு ரூபத்துல இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, உங்களை வழி நடத்திக்கிட்டே இருப்பாருங்க. இந்த தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமையில, அது மட்டும் இல்லாம இது சித்திரை மாதத்தோட முதல் செவ்வாய், சித்திரை முதல் நாள் செவ்வாய்க்கிழமையில நமக்கு வந்திருக்கின்றது. இன்னைக்கு நம்ம செய்ய போகின்ற ஒரே ஒரு சின்ன விஷயம், நம்மில் பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையை தீர்க்க போகிறது. அதிலும் அது அடியோடு தீரப்போகிறது அப்படின்னா உங்களுக்கு நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அது உண்மையிலும் உண்மையான வார்த்தைகள்ங்க. பொதுவாக முருகு அப்படின்னா அழகு என்று பொருள். மாறாத இளமையோடும் பலர் வியக்கும் அழகோடும் பேரின்ப நறுமணத்தோடும் அழியா தெய்வத்தன்மையோடும் விளங்கும் முருகனுக்கு பார்ப்போற்றும் பல பெயர்கள் உண்டு. நம்ம இத்தனை பெயர் பார்த்தோம்ல, ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணம் இருக்குது. 6 முகங்களை உடையதால் அவனுக்கு ஆறுமுகா என்று பெயர். சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியதால் கந்தசுவாமி என்று பெயர். என்றும் இளமையுடன் இருப்பதால் குமரன் என்று பெயர். குகைகளில் வசிப்பதால் குகன் என்று பெயர். வேற்படையை ஏந்தியதால் சக்தி வேலன் என்று பெயர். சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்ததால் சுவாமிநாதன் என்று பெயர். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்று பெயர். தேவர்களின் படைத்தலைவன் ஆதலால் சேனாதிபதி என்று பெயர். இப்படி அவன் செய்த ஒவ்வொரு விஷயங்களின் அடிப்படையிலும் தான் அவருக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. ஆனால் நமக்கு தெரிந்த, உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு பெயரை நீங்க உச்சரிங்க, நிச்சயமாக முருகன் உங்களிடம் ஓடோடி வந்துடுவாங்க. இன்றைய தினம் இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரையில நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம், அதை தான் இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த ஒரு வழிபாடு எதற்காக நாம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இதை நீங்க செய்யலாம். என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை, செவ்வாய் தோஷம் உடையவர்கள், சொந்த வீடு கட்ட முடியல, அல்லது வீடு வில்லங்கத்துல இருக்குது, நிலம் வில்லங்கத்துல இருக்குது, அல்லது வழக்குல இருக்குது, வழக்கு எப்ப வெற்றி பெற்று என் பக்கம் வரும் அப்படிங்கிறது தெரியல, ஸோ அதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க, குழந்தை பேரு கிடைக்கல, நோயினால நான் கஷ்டப்படுறேன், கடன் சுமை ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்குது, கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் சுமை இருக்குது, எதிரி தொல்லைகள் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல சிக்கி இருக்கிறவங்க, அண்ணன் தம்பிகளோடு உறவு சரியில்லை அல்லது இரத்த சம்பந்தமான நோய் எனக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு விஷயத்தை தாராளமாக இன்று செய்யலாம். ஏன்னா இன்னைக்கே ஒரு புதிய ஆண்டுக்குள் நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம். இதை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க செய்யறதுனாலும் செய்யலாம், அல்லது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில செய்யலாம். இன்னைக்கு நம்ம காலையில மதியம் செவ்வாய் ஹோரை மிஸ் ஆயிடுச்சு, ஏன்னா நான் லேட்டா தான் பதிவு போட்டிருக்கிறேன். நீங்க இரவு இன்றைக்கு மட்டும் இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரையில நீங்க தாராளமாக செய்யுங்க. மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இப்ப வாங்க அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நீங்க ஒரு தட்டுல ஒரே ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு நீங்க எடுத்துக்கோங்க. நல்ல வேலை கிடைப்பதற்கு நம்ம தோரம்பருப்பு, தோரை தீபம் ஏத்துவோம். அதுவும் நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில ஏத்துவோம். இன்னைக்கு யாருமே தவறாமல் வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது நீங்க சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு பதிவா நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நிச்சயமாக நீங்க அதை பயன்படுத்துங்க. வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். ஸோ இப்படி ஒரு தட்டுல தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க. பித்தளையோ அல்லது செம்போ வெள்ளியோ நீங்க எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் தட்டோ அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டோ வேண்டாம். நீங்க செராமிக் பீங்கான் தட்டு, மண் தட்டு, இல்லைன்னா கண்ணாடி தட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம். முருகர் படத்துக்கு
பூக்கள்லாம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிடுங்க. வெற்றிலை விளக்கு ஏற்றினா கூட பரவாயில்ல. அப்படி வெற்றிலை கிடைக்காதவர்கள் 2 நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. இப்போ இந்த பதிவை நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வார செவ்வாய்க்கிழமையில கூட நீங்கள் ஏற்றலாம். இதோடு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது 6 1 ரூபாய் நாணயம்ங்க. 6 முகனுக்கு 6 நாணயங்கள் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இந்த நாணயங்களை இந்த துவரம்பருப்பில் நீங்கள் லைனாக இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இப்படி வச்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு நாணயத்தை நீங்கள் வைக்கும் பொழுதும் ஓம் சரவண பவா, ஓம் அந்த சரவணல அந்த சுழற்சியாக நம்ம சொல்லுவோம்ல, பின்னாடி போயிடும், ரவண பவச அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சுழற்சியில் நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அது ஒவ்வொரு பிரச்சனையை நமக்கு தீர்க்கும். நான் சைடில் இங்கே கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் உச்சரிங்க. இதை மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு வாங்க. ஸோ இப்படி நீங்கள் வச்சுட்டு இதற்கு மேலே மஞ்சள் குங்குமமும் நீங்கள் வச்சிடுங்க. சரிங்களா? இப்போ மஞ்சள் குங்குமத்தையும் நம்ம வச்சிடலாம். ஸோ இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும். இதை செஞ்சுட்டு இதன் அருகில் அமர்ந்து கண்களை மூடி எந்த பிரச்சனை உங்களுக்கு தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதற்காக நீங்கள் ஆத்மார்த்தமாக முருகனிடம் கோரிக்கை வையுங்க. இரவு முழுக்க இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 ரூபாய் நாணயங்களை ஒரு தனி பாக்ஸில் எடுத்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு வாங்க. இந்த துவரம்பருப்பை ஒரு தனி பாக்ஸில் சேர்த்து வச்சுட்டு வாங்க. இது மாதிரி நீங்கள் இன்று மட்டும் செய்யறதுனாலும் செய்யலாம், அல்லது உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இதை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்கள் இதை செய்யலாம். சரி, இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 ரூபாய் நாணயங்களை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செய்கிறீங்கல்ல, அதை மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறையோ அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் உண்டியலில் போய் நீங்கள் சேர்த்துடுங்க. அல்லது கோவிலுக்கு ஏதாவது நீங்கள் வாங்கி தரணும், ஒரு நெய் பாக்கெட்டு, ஏதோ ஒரு சின்ன உதவி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். இந்த துவரம்பருப்பை நீங்கள் சேர்த்து வச்சு ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துடலாம். எதையுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது, நம்ம மற்றவங்களுக்கு தான் இதை தரணும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக கூடிய சீக்கிரம் அது நிலம் சார்ந்த பிரச்சனையோ, கடன் சார்ந்த பிரச்சனையோ, நோயோ, வழக்கோ, எதிரி தொல்லையோ என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வில்லங்கமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படி நம்ம வெற்றிலை தீபத்தை நம்பி ஒவ்வொரு வாரமும் ஏற்றுகிறோமோ அதே போலவே இந்த துவரம்பருப்பையும் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக கைமேல் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். சுத்தபத்தமானவர்கள் மட்டும்தான் செய்யலாம். நான் மதியம் தெரியாமல் முட்டை சாப்பிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், நான் தலை குளிச்சுட்டு பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. அதே போல் இந்த ஒரு விஷயத்தை கோவில்லையும் பண்ணக்கூடாது. இது வீட்டில் மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட நீங்கள் சேர்த்து வச்சுட்டு வரலாம். நான் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கிறேன், நான் மினிமம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் 2 கைப்பிடி துவரம்பருப்பை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.